உன் கை பிடிச்சு நடக்க உன் தோள் மீது சாய தினம் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே என் நேசரே என் வாலிபம் உமக்காகவே. ஹலோ ஷெரீன். ஹாய்க்கா. ஷெரீன், இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி என்னக்கா கொஸ்டின் கேளுங்க. ஷெரீன், ஆர் யூ ஹாப்பி இன் யுவர் யங் டேஸ்? என்னங்க, உங்களோட வாலிப பிரியத்துல நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? யங் டேஸ்னா எல்லாரும் ஹாப்பியா தான்க்கா இருப்பாங்க, இதுல என்ன டவுட் இருக்கு? அப்ப இந்த யங் டேஸ்ல வந்து இந்த டிப்ரெஷன், கவலை, பயம் இது எதுவுமே கிடையாதா உங்களுக்கு? அதெல்லாம் இருக்கதான்க்கா செய்யும். ஆனா அதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு தியேட்டர், பார்க்குன்னு அவுட்டிங்லாம் போவோம். ஆனா ஷெரீன், இதெல்லாம் டெம்பரவரியான ஹாப்பினஸ் தானே, பெர்மனன்ட் கிடையாதுல. அக்கா, நாங்க டெம்பரவரி பெர்மனன்ட்லாம் யோசிக்கிறதே இல்லக்கா. என்னங்க, இன்னைக்கு நீங்களும் ஷெரீன் மாதிரி தான் ஆன்சர் பண்றீங்களா? நானும் ஒரு காலத்துல ஷெரீன் மாதிரி தான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னோட வாழ்க்கையில இந்த பெர்மனன்டான ஹாப்பினஸ் எங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பிச்சேங்க. சரி, நம்மளோட வாழ்க்கையில நமக்கு இருக்க ஆசைகளை நோக்கி பயணிக்கிறது தான் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணங்க. அதனால என்னோட ஆசை என்னவா இருந்துச்சு அந்த டயத்துலன்னு பாத்தீங்கன்னா, பேக் பண்றது, ஆரி ஒர்க் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றது, இது மட்டும்தான் என்னோட ஆசையா இருந்துச்சு. சரி, பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டாடி கிட்ட போய் எனக்கு தேவையான எல்லா திங்ஸும் நீங்க வாங்கி தாங்க, நான் பேக் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்க டாடி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. பேக் பண்றப்ப ரொம்ப ஹாப்பினஸ் தான், அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றப்ப அதை விட ஹாப்பினஸ் தான். ஆனா அந்த சீன்லாம் முடிச்ச பிறகு உள்ளத்துல ஒரு வெறுமை இருக்கும். அந்த ஹாப்பினஸ் எங்க போகுதுன்னே தெரியாது. சரி, நம்ம ஆரி ஒர்க் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே யூடியூப்ல ஆரி ஒர்க் கத்துக்கிட்டு எனக்காக பார்த்து ஒரு 2 பிளவுஸ் மேக் பண்ணேன். பண்றப்ப ரொம்ப ஹாப்பினஸ், போடுறப்ப அதை விட ஹாப்பினஸ், முடிச்ச உடனே வெறுமை உள்ளத்துல. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 hours கூட சலிக்காம பேசுவோம் எங்களோட காலேஜ் நினைவுகளை குறித்து. ஆனா அது பேசி முடிச்சோடனே ஒரு வெறுமை இருக்கும். இந்த வெறுமையை நான் என்னதான் செய்யறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப வெறுமை. ஒரு டயத்துல நான் ஆண்டர் கூட என்னோட பர்சனல் டைமை நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன நினைச்சு தெரியுமாங்க, நான் ஆண்டர் கூட என்னோட பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ண அவருடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிச்சிச்சு. என்னோட உள்ளத்தை அவரோட அன்புனால நிரப்ப ஆரம்பிச்சாரு. அப்ப இன்னும் புரியாத சமாதானம், சந்தோஷம் என் உள்ளத்தை நிரப்ப ஆரம்பிச்சிச்சு. அந்த சமாதானமும் சந்தோஷமும் இன்ன வரைக்கும் என்னை விட்டு நீங்கவே இல்லைங்க. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நிரந்தரமான சந்தோஷம் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவுல தான் இருக்கு, உலக பிரகாரமான எந்த காரியத்திலும் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. இன்னைக்கும் உங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடி, நிம்மதியை தேடி நீங்க ஓடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுல தாங்க அந்த சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட டைமை ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட உள்ளத்தை அவரோட அன்பினால நிரப்புவாங்க. அவரோட சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இப்பவும் சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிட வாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல நம்ம கேட்கலாமாங்க? சந்தோஷம்
தானே ஜோம் பண்ண ஐடியா வந்துடும்னு சொன்னேன். இப்போ அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. ஸ்டார்ட் பண்ணு. ஐடியா மட்டும் வராமல் இருக்கட்டும். அடிச்சு ஆடு வைக்கவே அனுப்பிச்சிடுறேன். ஆத்தாடி, இவளுங்க ஆவில நிரம்பி ஜெபிக்கிறத பார்த்தா அப்படியே பெரிய பெரிய ஐடியாலாம் வந்து மாசுக்கே போயிடுவாளுங்க போல. சோஃபி, நான் ப்ரேயர் பண்ணும்போது என் கண்ணுக்கு முன்னாடி பச்சை பச்சையா பெரிய வயல்வெளி போல தெரிஞ்சிச்சு. ஸோ இவ சொன்ன ப்ராஜெக்டை அந்த விவசாயத்தோட சேர்த்து விவசாயிகளுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்ல. விதைக்கும் போதே ஐடியா பண்ணிடுறோம் 3 மாசம் கழிச்சு இப்படிதான் இருக்கும்னு. நடுவுல மழை பெய்யாட்டி என்ன பண்ணுவீங்க? மாடா மேய்ப்பீங்க? இதெல்லாம் ஒரு ஐடியாவா? என்னப்பா நீங்க ஏதோ ஃபாரின் லீடர்ஸ்லாம் சந்திச்சு கான்ஃபரன்ஸ் கால்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சோஃபி, நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன்னு சொன்னல, எங்க சொல்லு. இருப்பா, நம்ம எப்சி வேறேன்ட்டு இருக்கா. அவங்க ரிச்சான ஃபேமிலிங்கிறனால அவங்க அப்பா அவளை தனியாவே ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்க. ஆனா அவளுக்கு நம்ம ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அதுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி நம்ம கூட ஜாயின் பண்றேன்னு இருக்கா. அவளுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆத்தாடி, வர வர இந்த ஆட்டுக்காரிக்கு ஒரே சப்போர்ட் கூடிக்கிட்டே இருக்கு. நம்ம டம்மி ஆயிடுவோமோ? இந்த நம்ம எப்சி வந்துட்டா. வா எப்சி, இங்க உட்காரு. உங்களெல்லாம் கிளாஸ்ல பார்த்தது அடுத்து இப்பதான் பாக்குறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் எல்லாருமே நல்லா இருக்கோம். சரி, அதான் நம்ம எப்சி வந்துட்டால. இப்போ சொல்ல சோஃபி அந்த எக்ஸ்பிளனேஷனை. இதுக்கு மேல உனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றது? அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ ப்ராஜெக்ட் பேப்பர்ல தியரியா சப்மிட் பண்ண போறோமா இல்ல டிஜிட்டலா சப்மிட் பண்ண போறோமான்னு அதை பத்தி பேசதான் இங்க வந்திருக்கோம். நீலாம் எதுக்கு வந்திருக்குன்னே தெரியாம உட்காந்துட்டு இருக்க. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றதுலே இருக்க. என்ன இந்த ஆட்டுக்காரிக்கு கூட்டுக்காரி என்னையும் அவமானப்படுத்துறா? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம ப்ராஜெக்ட் பத்தி பேசுவோமா? சோஃபி, ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இல்ல ஜெசிகா, நம்ம எப்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயுமே இதுதான் சரியான விஷயம். சோஃபி, சங்கீதம் 104 ஒன்றை வாசித்துட்டு நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீ மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். சரி, இப்போ எல்லாரும் கண்ணை மூடுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, இப்போ பேசலாமா? அதான் பைபிள் படிச்சாச்சு, ப்ரே பண்ணியாச்சு. இனியும் பேச மாட்டீங்களா? என்னமோ பேசலாங்கிற. ஜீவா, ரிலாக்ஸ் ஆறு. ஏன் டென்ஷன் ஆகுற? சோஃபி, இந்த ப்ராஜெக்ட்ல நெக்ஸ்ட் என்ன பிளான்? அதான் நம்ம ப்ராஜெக்டை தியரியா எழுதி சப்மிட் பண்ணலாமா இல்லை டிஜிட்டலாக ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணலாமான்னு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஆமா, இந்த விவசாய ப்ராஜெக்ட்டுக்கு பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே போதும். நீங்க அப்படியே விண்வெளிக்கு போற ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்கீங்க டிஜிட்டலா சப்மிட் பண்றதுக்கு. என்ன, உனக்கு விவசாயம்னா அவ்வளோ மட்டமா போச்சா? சோறுக்கு என்ன பண்ணுவ நீ? நான் மேகி பண்ணி சாப்பிட்டு பண்ணேன். அட கூமுட்டை, மேகி பண்ற நூடுல்ஸ் கூட ஒரு மாவுல இருந்தா வருது. அந்த மாவே கிழங்குல இருந்தா எடுக்கிறாங்க. இது கூட தெரியாம நீ ஏஐ விண்வெளின்னு சொல்லி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிற. இங்க சமைக்கிற எக்யூப்மெண்ட் தான் அட்வான்ஸா மாறி இருக்கு. சரியா? சோறு சோறா தான் இருக்கு, இட்லி இட்லியா தான் இருக்கு, தோசை தோசையா தான் இருக்கு. ஃபுட் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது, விவசாயம் இல்லாம ஃபுட்டும் வராது. இப்போ விண்வெளியில இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்களாம் சோறு இட்லி தோசை நான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேப்லெட் தானே சாப்பிட்றாங்க. நானும் டேப்லெட் சாப்பிட்டுப்பேன். நீ வீம்புக்கு பேசுற. டேப்லெட்டை சாப்பிட வேற என்னத்தையாவது சாப்பிட்டு சாக கூட செய்யும். இந்த விவசாய ப்ராஜெக்டுக்கே ஏசப்பாவால தான் நமக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சிச்சு. அவர் எதையுமே தேவையில்லாம சொல்ல மாட்டாரு. அவர் கொடுக்குற ஞானத்துக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதெல்லாம் சரிதான். இப்படியே தான் பேசிக்கிட்டே இருக்கீங்களே, விஷயத்துக்கு வரலையே. நீ எங்க பேச விடுற? அவங்க என்ன சொன்னாலும் நக்கல் பண்ணிட்டே இருக்க. உன் வாயை மூடுனாதான் அவங்க பேசுவாங்க. எங்க அப்பா என்ன நானோ டெக்னாலஜி ப்ராஜெக்ட் பத்தி தான் பண்ண சொன்னாரு. ஆனா நான் அதையே தூக்கி போட்டுட்டு நீங்க பண்ற விவசாய ப்ராஜெக்ட் பிடிச்சி போய் நான் வந்திருக்கிறேன். நீ என்னடானா இப்படி கேலி பண்ணிட்டு இருக்கிற? எனக்கே இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கல. நான் சொன்ன ஏஐ ப்ராஜெக்டே வேற.
இவங்க தான் அதை விவசாய ப்ராஜெக்டா மாத்திட்டாங்க. இதுல அந்த ஆட்டுக்காரிக்கு தான் 100% பண்ணணும். இங்க பாரு, ஏசப்பா எந்த ஐடியா கொடுத்தாலும் பெஸ்டானது தான் கொடுப்பாங்க. அது ஆரம்பம் வேணா அற்பமா இருக்கலாம், முடிவு ரொம்பவுமே ஆசீர்வாதமா இருக்கும். சரி சரி, ஆசீர்வாதமா தான் இருக்கும். நீங்க டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு என்னமோ இது நம்ம டிஜிட்டலா சப்மிட் பண்ணாதான் பெஸ்டா இருக்கும்னு தோணுது. எனக்கும் நம்ம டிஜிட்டலா பண்றது தான் பெஸ்டா இருக்கும்னு தோணுது. டிஜிட்டலா பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இப்ப கிராமத்துல இருக்க ஆட்டை வித்தா பணம் கொண்டு வருவ? இப்பதான் சொன்னேன், உன் வாயை மூடனாதான் அவங்க பேசவே முடியும்னு. ஆனா உன் வாய் என்ன வாயின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் போல. ஜீவா, டிஜிட்டலா பண்ணணும்னா நிறைய செலவாகுமா? அப்படியா? தியரியா பண்ணா வெறும் பேப்பரும் பெண்ணும் மட்டும் போதும். அதே டிஜிட்டலா பண்ணா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இது கூட தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு செலவாகும்னே தெரியல, இதுல டிஜிட்டல்ல வேற பண்றாங்களாம். அந்த ஆட்டுக்காரி கூட சேர்ந்தா இவ்வளவுதான் அறிவு இருக்கும். ஜீவா, நீ ரொம்ப யோசிக்காத. நம்ம ப்ராஜெக்ட்கான ஐடியாவை கொடுத்தது ஏசப்பா. அவரே பண தேவையும் சந்திப்பாரு. நம்ம ஜோம் பண்ணா போதும். திரும்பவும் ஜோம் பண்ணணுமா? ஏசப்பா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள நம்ம ஜாய்ஃபுல்லா இருக்கணும். நம்மளோட யூத் ஸ்டேஜ்ல நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் அவரோட பிரசன்னத்திலே இருக்கணும்னு நம்ம கத்துக்கொள்ளலாம். எப்படின்னா, நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில யூத்ஸ் அவங்க ஜாய் இருக்காது. அவங்க உலக பிரகாரமா போயிட்டு இருப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க, ஆல்கஹால் குடிப்பாங்க. பட் அதுக்குள்ள ஒரு ஜாய் இருக்காது. நம்ம ஆண்டோருக்குள்ள, ஏசப்பாவோட அன்புக்குள்ள போகும்போது, அவரோட பிரசன்னத்துக்குள்ள போகும்போது நம்ம ஒரு முழுமையான ஒரு ஜாய் நமக்குள்ள வரும், நம்ம உள்ளத்துக்குள்ள வரும். அது எப்படின்னா, ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ். அகெயின் ஐ வில் சே ரிஜாய்ஸ். Philippians 4:4. அது எப்படின்னா, நம்ம எப்பொழுதும் நம்ம ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும். The joy of the Lord is my strength அப்படின்னு சொல்றாங்க. The joy of the Lord is my strength அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆண்டவர் எப்படி ப்ளீஸ் பண்ணணும், ஆண்டவர் எப்படி ஜாய்ஃபுல்லா இருப்பாங்க, அவங்களோட ஊழியத்தை பண்ணும்போது, அவரோட ஊழியத்தை செய்யும் போது, அதுக்கப்புறம் அவரோட சேவை செய்யும் போது தான் நம்மளுக்கு இந்த ஜாய் கிடைக்கும். நம்ம இப்போ ஒரு ஃபீல்ட்ல போறோம். இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப அந்த காலேஜ்ல படிக்கும் போது நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆண்டோடைய அன்பை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஜாய் கிடைக்கும். ஆண்டவர் ஜாய் நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்போ அந்த ஆண்டோடைய அன்பு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு முழுமையான சந்தோஷம், ஒரு ஜாய் நம்மளோட மனசுல இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன பேர்டன் நம்மளோட மனசுல இருந்தாலும் நம்ம ஆண்டோடைய சமூகத்துல போய் நம்ம அவங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கும் போது, சப்ளிகேஷன் வைக்கும் போது, வித் தேங்க்ஃபுல் ஹார்ட் வில் ஹாவ் த பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு முழுமையான ஜாய் நமக்குள்ள இருக்கும். அப்போ நம்ம குடும்பத்திலயும் ஒருத்தவங்க இப்போ குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த வரிஸுமே இருக்காது. அப்போ அந்த மாதிரி மாறும்போது மட்டும்தான் நமக்குள்ள ஒரு ஜாய் இருக்கும். ஆண்டோடைய தெய்வீக சந்தோஷம் அப்படிதான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம குழந்தைங்களை போல மாறணும். ஒவ்வொரு நாளும் காலையில எந்திக்கும் போதும் சரி, அப்புறம் நைட்டு படுக்கும் போதும் சரி, ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ள எப்பொழுதும் தங்கி இருக்கும் போது அது முழுமையான ஒரு அன்பும் ஒரு சந்தோஷமும் அந்த குடும்பத்துல ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களோட குடும்பத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, அடுத்தது உங்களோட சொசைட்டி, அதுக்கப்புறம் உங்க காலேஜ்ல, ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலிக்குள்ள நீங்க ஜாய்ஃபுல்லா எப்படி இருக்கணும்னா, நீங்க ஆண்டோருக்குள்ள, ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம எப்படி போறது, சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் காட். நம்ம ஆண்டோடைய சமூகத்துல நம்ம எவ்வளோ நேரம் உட்கார்றோமோ அப்போ அந்த இதுல தெய்வீக ஒரு சந்தோஷம் அது நம்மளை ஃபுல்லா நிரப்பும். அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில ஆண்டோடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. அப்போ அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த ஜாயை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அந்த நாள் முழுவதும் ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும். நீங்க உலகத்தார பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், வேர்ல்ட்ல எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு என்ன நினைச்சா
கூட வாங்கலாம். ஆனா வந்து ஒரு சமாதானம் அவங்களுக்குள்ள இருக்காது. அந்த சந்தோஷத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து கார், பங்களா எல்லாமே கிடைக்கும். ஆனா வந்து உண்மையான சந்தோஷம், அந்த ஜாய் வந்து எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் போது வித் பிரேயர் அண்ட் பெட்டிஷன் நீங்க வந்து வைக்கும் போது உங்களுக்கு நாள் முழுவதும் ஒரு சின்ன குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா துள்ளி குதிச்சு போயிட்டு இருக்காங்க, அந்த சந்தோஷம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அது வந்து நிறைய யூத்ஸ் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளாம நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், அப்புறம் மொபைல் அடிக்ஷன், அதுக்கப்புறம் வந்து டிவி மீடியா, அப்புறம் ஆல்கஹால், அதுக்கப்புறம் என்னென்ன அடிக்ஷன்ஸ் இருக்கோ அதுல எல்லாமே விழுந்து கிடக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான சமாதானமும் இல்லை, ஒரு சந்தோஷமும் கிடைக்க மாட்டேங்குது. வேர்ல்ட்லி பிளஷர்ஸ்குள்ள போனா கண்டிப்பா அது வந்து கிடைக்காது. ஆனா ஆண்டோடைய சமூகத்திலையும் அவரோட வார்த்தைய தினமும் நம்ம வந்து தியானிச்சுட்டே இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் வந்து அப்படியே வந்து ஒரு பொங்கி வர்ற சந்தோஷம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். குழந்தை ஸ்டேஜ்ல நம்ம எப்படி இருக்கும் போது ஒரு சின்ன இது கிடைச்சாலும் எவ்வளவு கிளாட்னஸ் நம்மளுக்கு இருக்கும், அதே மாதிரி சந்தோஷம் வந்து ஒவ்வொரு யூத்ஸ்க்கும் கிடைக்கும். அப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செய்யறது ஆண்டோடைய சமூகத்துல போய் மார்னிங் நீங்க உட்காரும் போது அந்த தெய்வீக சந்தோஷத்தை வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து ஒரு பரிபூர்ணமான சந்தோஷம், நீங்க மற்றவங்களை பார்க்கும் போதும் நீங்க வந்து ஒரு ஜாய்ஃபுல்லா நீங்க கொடுப்பீங்க. அப்ப அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும். அப்ப பரவாயில்லையே, இவங்க கூட இருந்தா வந்து எனக்கு அவ்வளவு ஜாய்ஃபுல்லா இருக்கு, எப்படி உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னு வந்து கேட்பாங்க. அப்போ நீங்க இந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஆண்டோடைய அன்பை பத்தி நீங்க சொல்லலாம். இயேசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்ட்டு வந்து நீங்க வந்து சுவிசேஷத்தை வந்து அவங்க கிட்ட நீங்க போடலாம். உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஆண்டோட ஊழியர் ஆண்டவருக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டோடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு நம்ம போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை, அப்போ நம்மளுக்கு விடுதலையும் கிடைக்கும், ஒரு அந்த அட்மாஸ்பியர்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அப்புறம் இப்போ சந்தோஷம் சமாதானம் வைக்கிறதுன்னு உங்களுக்கு ஹீலிங்கும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இப்போ வசனம் சொல்லுது, பி ஆன்ஷியஸ் ஃபார் நத்திங் பட் இன் எவ்ரிதிங் பை பிரேயர் அண்ட் சப்ளிகேஷன் வித் தேங்க்ஸ்கிவிங் லெட் யுவர் ரிக்வெஸ்ட் பி மேட் known to God, and the peace of God which surpasses all understanding will guard your hearts and mind through Christ Jesus. Philippians 4:13. அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் இருக்கோ அது வந்து நீங்க வந்து ஆண்டோடைய சமூகத்துல நீங்க வைக்கணும். உங்களுக்கு ஜாய் எப்படி போகுது, ஏதாவது பத்தி உங்களுக்கு ரொம்ப கவலை வந்தாதான், இல்ல ஆன்ஷியஸா உங்களுக்கு ஹார்ட்ல இருந்தா மட்டும்தான் அந்த ஜாய் வந்து போகுது. அந்த ஜாய் யார் எடுக்கிறா? அது வந்து பிசாஸ் தான் வந்து அந்த எடுக்கிறான். உங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாத வண்ணம், அந்த கிளாட்னஸ் வந்து பெற்றுக்கொள்ளாத வண்ணம் வந்து அந்த பிசாசு வந்து எடுக்கிறான். அப்ப நீங்க வித் பிரேயர் அண்ட் பெட்டிஷன் ஆண்டோட சமூகத்துல உட்காரும் போது உங்களுக்கு ஒரு மிகுந்த சமாதானமும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு வந்து உண்டாகும். பீஸ் ஆஃப் காட், அவர் ஆண்டோட சமாதானமும் நீங்க வந்து பெற்றுக்கொள்வீங்க. will guard your hearts and mind through Jesus Christ. ஏசப்பா மூலமா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான சந்தோஷமும் உங்களுக்கு ஒரு கிளாட்னஸும் வந்து இந்த பூமியில கிடைக்கும். இந்த பூமியில வாழ்றது வந்து பர்சிக்வேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் எல்லாத்துக்குமே இருக்கு. ஈவன் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸா வந்து டெய்லி நம்மளுக்கு பர்சிக்வேஷன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அது வந்து மாறாது. ஏன்னா வந்து ஒரு சைடு த கிங்டம் ஆஃப் சேட்டன் வந்து அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒருத்தவங்க எப்படி வந்து அந்த சோலை வந்து பறிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த சேட்டானிக் வேர்ல்ட் வந்து அவங்க ஃபாஸ்ட் பண்ணி அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு குடும்பத்தை டிஸ்ட்ராய் பண்ணும், உங்களோட கிளாட்னஸை டிஸ்ட்ராய் பண்ணும், உங்களோட ஸ்டடீஸை டிஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் வந்து அந்த டிவோரிங் ஸ்பிரிட் வந்து சர்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சேட்டானிக் கிங்டம் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம வந்து ஒரு பரிபூர்ணமான சந்தோஷம், ஒரு விடுதலை டெய்லி உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க வந்து ஆண்டோட சமூகத்துல இருந்து அதை காத்திருந்து பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பைபிள் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க வெளியே போகணும். அதனால ஒவ்வொரு யூத்துக்காண்டி நான் வந்து ஜெபிக்கிறேன். இது மாதிரி நீங்க வந்து ஆண்டோடைய சமூகத்துல நீங்க வந்து ரொம்ப நேரமா உட்காருங்க, பைபிள் ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க வெளியே போங்க. ஏன்னா நீங்க போகும்போது நிறைய பர்சிக்வேஷன்ஸ் வரும். ஈவன் ஃபேமிலி மூலமா வரலாம், வெளியே போகும்போதும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வரலாம். ஆனா அதை வந்து நீங்க உங்களோட ஜாய் உங்களோட சமாதானமும் நீங்க காத்து கொள்றதுக்கு வந்து நீங்க ஆண்டோடைய சமூகத்திலயும் அந்த பிரசன்ஸ்ல எப்பவுமே கடவுளோட பிரசன்ஸ்ல இருக்கும் போது நீங்க எந்த ஒரு ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் வந்து உலகம் கொண்டு வருதோ அதுல இருந்து வந்து நீங்க வந்து உங்களால வந்து மேற்கொள்ள முடியும். அல்லனா அப்படியே வந்து பிசாசு அழுத்திடுவான். பிகாஸ் த கிங்டம் ஆஃப் சேட்டன் இஸ் ஆப்ரேட்டிங் so much
that it will destroy each and every persons. So the presence of God வந்து மேல வரும்போது ஆண்டோடைய அன்பும் ஆண்டோடைய சமாதானமும் ஆண்டோடைய ப்ரொடெக்ஷனும் 91 Psalm படி ஆண்டோட ப்ரொடெக்ஷன் வரும்போது உங்களுக்கு அந்த மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் அந்த கிளாட்னஸ் வந்து எப்பொழுதும் இருக்கும். நீங்க போகும்போதும் வரும்போதும் வந்து நிறைய உங்களுக்கு நெகட்டிவ் வேர்ட்ஸ் வரும், ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வரும், ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமா வரும், பேரண்ட்ஸ் மூலமா வரும். இப்போ நீங்க மேரிடா இருந்தீங்கன்னா கூட வந்து ஹஸ்பண்ட் மூலமா வரும், எல்லாத்து மூலமா வந்துட்டே இருக்கும். ஈவன் நீங்க ஒரு ஊழியம் பண்ணீங்கன்னா கூட அங்கேயும் வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ் வரதான் செய்யும். அப்போ நீங்க வந்து இதை வந்து நீங்க மேற்கொண்டு அந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் வந்து நீங்க மேற்கொண்டு வரணும்னா இந்த ஆண்டோடைய சமூகத்துல இந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு தூரம் நீங்க உட்கார்றீங்களோ அவ்வளோ தூரம் மகிமை இறங்கும். அந்த பிரசன்னத்தால ஆண்டர் வந்து மூடுவாரு. அப்போ நான் ஒவ்வொரு யூத்ஸ்க்கா வேண்டியும் நான் சொல்றது என்னன்னா, நீங்க இப்பொழுதே அந்த யூத் ஸ்டேஜ்ல எவ்வளவு பியூரா இருக்க முடியுமோ அவ்வளோ பியூரா நீங்க வந்து ஆண்டோட சமூகத்துல உட்காரும் போது மட்டும்தான் உங்களால வந்து இருக்க முடியும். அப்புறம் சந்தோஷத்தையும் நீங்க எப்படி காத்துக்கொள்ள முடியும்னா நீங்க வந்து ஆண்டோட சமூகத்துல மட்டும்தான் இருக்க முடியும். நான் காலேஜ் டேஸ்ல படிக்கும் போது நிறைய யூத்ஸ் வந்து அழுவாங்க, ஐயோ இவங்க வந்து அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க, என்னால என்ன தாங்க முடியல அப்படின்ட்டு வந்து என்கிட்ட வந்து ரொம்ப அழுவாங்க. எதுக்கு நீங்க இவ்வளோ கவலைப்படுறீங்க, சொன்னா சொல்லிட்டு போட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்ல அப்படின்ட்டு வந்து எனக்கு எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா எனக்கு எந்த கவலையுமே இருக்காது அந்த டைம்ல. ஆண்டவர் போதும் நான் போதும் அந்த மாதிரிதான் நான் என்னோட யூத் ஸ்டேஜ் வந்து நான் அப்படிதான் வந்து மேற்கொண்டேன். எனக்கு வந்து ஒரு சின்ன கவலை கூட அந்த ஸ்டேஜ்ல இல்ல, அவ்வளோ ஃப்ரீயா இருந்தேன். ஏன்னா ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டோடைய பிரசன்ஸ்ல இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருக்கும், அவ்வளோ ஒரு லிபர்ட்டி இருக்கும். நீங்க வந்து அவ்வளோ ஃப்ரீயா இருக்கலாம். அப்போ நான் வந்து ஒவ்வொரு யூத்ஸ்க்கா வேண்டி ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள இருங்க, ஆண்டோடைய சேவை செய்யுங்க, அதுக்கப்புறம் ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ளே இருங்க. அவங்களுக்கு என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கோ ஆண்டவர்கிட்ட வந்து முழுமையா சொல்லும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு, ஏன்னா ஆண்டவருக்கு வந்து ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லாம வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆண்டவரோட ஆப்ரேட்டே பண்ண முடியாது. அப்போ நீங்க வந்து ஜெபத்துல எப்பொழுதும் நீங்க தரித்தலுங்க, ஆண்டவர்கிட்ட இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த யூத் ஸ்டேஜ்லயே நீங்க வந்து ஆண்டோடைய அபிஷேகமும் ஆண்டோடைய அன்பும் நீங்க பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு எந்த ஒரு இப்போ உலகத்தார் ஹியூமன் பீயிங்ஸ் மூலமா எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்தாலும் நீங்க வந்து அது மேற்கொள்வீங்க. அந்த ஜாய் எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கும், அந்த கிளாட்னஸ் எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கும். அப்ப இதை பார்த்து நிறைய யூத்ஸ் வந்து எப்படி உனக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு இது வந்து ஒரு டோர்வேயா இருக்கும். அப்போ நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஆண்டோட சமூகத்திலயும் பிரசன்ஸ்லயும் இருங்க, ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுங்க. அப்போ வந்து ஆண்டவர் வந்து உங்களை லிஃப்ட் பண்ணுவாங்க. பிளஸ் உலகத்துல வாழ்றதுக்கு அது ஒரு முக்கியமானதா இருக்குது. அது வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல நீங்க வந்து வாழ முடியும். அல்லனா இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க வந்து பரிசுத்தமா வாழ்றதும் ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஆண்டோடைய அன்பை ருசிச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் வாழுங்க. உங்களுக்காண்டி ஜெபிக்கிறேன். இயேசப்பா உமக்கு நன்றி. இந்த வேலை தகப்பனே ஒவ்வொரு யூத்காண்டியும் உங்களுடைய சமூகத்துல வரன் தகப்பனே, உங்களுடைய பிரசன்னத்தை உணர்றதுக்குள்ள கிருபை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எப்பொழுதும் தகப்பனே பைபிள் ரீட் பண்ணவும் தகப்பனே, உங்களுடைய சமூகத்துல கதறி ஜெபிக்கவும் தகப்பனே, அந்த ஒரு ஜெபத்தின் ஆவியை ஒவ்வொருத்தருக்கும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசப்பா ஆவியானவரே ஆளுகை செய்து ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனே பைபிள் ரீட் பண்ணும் அந்த ரெவலேஷன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த ஜாய் அண்ட் கிளாட்னஸ் தகப்பனே ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்றதுக்குள்ள கிருபை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உலகப்படி தகப்பனே அவங்க கரப்படாத வண்ணம் இயேசப்பா நீர் அவங்கள ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ள தகப்பனே கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. 91 Psalm இயேசப்பா உன்னதமான மரவில் இருக்கிறவன் சர்வவல்ல நிழலில் தங்குவான் என்று சொன்னபடி தகப்பனே. ஆமென். அதுக்குள்ள இருக்குதுக்குள்ள கிருபை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ள இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா அடிக்ஷன்ல இருந்து ஒரு விடுதலை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. சோத்ரம் சோத்ரம் தகப்பனே உமக்கு நன்றி. ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்புக்குள்ள மூடி மறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை இருக்கிறேன் பரம தகப்பனே. ஆமென்.